ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராம் பேசுகிறேன். நம்ம பக்கத்து தேசமான நம்ம பங்காளி தேசமான நம்மளுடைய நட்பு தேசமான பங்களாதேஷ் வந்து பத்திக்கிட்டு எரியுது. பல உள்நாட்டு பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு தவிக்குது. ஓகேங்க, அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நேற்று வரைக்கும் இருந்த பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவங்க வந்து தன்னுடைய பிரைம் மினிஸ்டர் பதவி வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஓகேங்க, நம்ம அந்த நாட்டோட ஹிஸ்டரி சமுத்திரகுப்தர்லேருந்து நேத்திக்கு வரைக்கும் இருந்த பிரைம் மினிஸ்டராக இருந்த ஷேக் ஹசீனா அவங்க வரைக்கும் அந்த நாட்டை எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியெல்லாம் நம்ம பார்க்கலாம். சமுத்திரகுப்தர் வந்து அந்த நாட்டை வந்து கைப்பற்றி வந்து அவருடைய நிர்வாக வசதிக்காக வந்து ரெண்டா பிரிக்கிறாரு. புஷ்கரணா மற்றும் சமத்தான் அப்படி பிரிச்சு வந்து சமுத்திரகுப்தர் வந்து நாட்டாளுறாரு. அதுக்கப்புறமா வந்து சந்திரகுப்தர் வந்து அந்த நாட்டு மேல அதாவது பங்களாதேஷ் மேல வந்து படையெடுத்து வந்து கைப்பற்றி குப்த பேரரசோட வந்து இணைச்சிக்கிறாரு. அப்புறமா வந்து மிடில் பீரியட்னு வரும்போது 1556 வந்து இரண்டாம் பானிபட் போருக்கு அப்புறமா வந்து முகலாய மன்னர் அக்பர் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பவர்ஃபுல் அரசரா வந்து உருவெடுக்கிறாரு. அந்த டைம்ல வந்து பீகாரையும் பங்களாதேஷையும் ஆண்ட கர்ரானின்ற மன்னரோட வந்து அக்பர் வந்து போர் தொடுத்து அந்த இடத்த பீகாரையும் பங்களாதேஷையும் வந்து கைப்பற்றார். அதுக்கப்புறமா வந்து 1717 வரைக்கும் வந்து பங்களாதேஷ் வந்து முகலாய மன்னர்கள் அவங்க கண்ட்ரோல்லே இருக்கு. அதுக்கப்புறமா வந்து முகலாய பேரரசை வந்து 1717 வந்து முர்ஷித் உலி ஜாபர் கான்றவர் வந்து முடிவு கொண்டு வர்றாரு. இதுக்கப்புறம் வந்து அந்த பங்களாதேஷை வந்து கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து 3 தலைமுறையா வந்து ஆட்சி செய்யறாங்க. இதுக்கப்புறமா வந்து 3வது தலைமுறையா வந்து நவாப்பா யார் வர்றாருன்னா சிராஜ் உத் தௌலா வராரு. இவருடைய காலத்துல தான் 1757 வந்து உலக பிரசித்தி பெற்ற பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவில் வந்து காலடி எடுத்து வைக்கிறதுக்கு காரணமான போரான பிளாசி போர் வந்து இவருடைய பீரியட்ல வந்து நடக்குது. இந்த பீரியட்ல வந்து ராபர்ட் கிளைவ் வந்து பல தந்திரம் எல்லாமே பண்ணி வந்து இந்த சிராஜ் உத் தௌலா மன்னரை வந்து வீழ்த்துறாரு. எப்படின்னா அவர் கூடிய முக்கியமான தளபதியா இருந்தவரை வந்து இவர் வந்து பைசா கொடுத்து வந்து ரொம்ப முக்கியமான தருவாயில வந்து போர் செய்யற அந்த தருவாயில வந்து அவருடைய படையை வந்து அவருக்கு எதிராக வந்து இந்த ராபர்ட் கிளைவ் வந்து பயன்படுத்துறாரு. இதனால வந்து அந்த பங்காள நவாப்பா இருந்த சிராஜ் உத் தௌலா வந்து அந்த போர்ல வந்து தோல்வியை சந்திக்கிறாரு. இதுக்கப்புறமா வந்து 1757 இருந்து 1858 வரைக்கும் வந்து கிழக்கிந்திய கம்பெனி அவங்க கீழே வந்து பங்களாதேஷ் இருக்கு. இதுக்கப்புறமா வந்து 1858 ஒரு புரட்சி, அதாவது இந்தியாவில் வந்து ஒரு கலகலம் ஏற்படுது. இதுக்கப்புறமா வந்து 1858 வந்து இங்கிலாந்து மகாராணி அவங்களுடைய நேரடி கண்ட்ரோல்ல வந்து பங்களாதேஷ் வருது. அதாவது 1947 சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்தியா வந்து ஃப்ரீடம் கிடைக்குது. 1947 ஆகஸ்ட் 15 வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது. நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து 1947 ஆகஸ்ட் 14 அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது. இந்தியா வந்து மிகப்பெரிய நிலப்பரப்போட சென்ட்ரல்ல இருக்கு. பாகிஸ்தான் வந்து கிழக்கு பாகிஸ்தான் மற்றும் மேற்கு பாகிஸ்தானா வந்து இரண்டா அப்படி பிரிஞ்சு கிடக்கு. இந்த கிழக்கு பாகிஸ்தான்காரங்களை வந்து மேற்குல இருக்க பாகிஸ்தான்காரங்க வந்து மதிக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருந்து அதிகமான வரியெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனா பார்த்தா இவங்களுக்கு எதனா ஹெல்ப், இவங்களுக்கு ஒரு ஸ்கூல் கட்டி தரணும்னா, இவங்களுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கணும்னா வந்து மேற்குல இருக்கவங்க வந்து கண்டுகிறதே இல்லை. இதனால வந்து 1971 வந்து பாகிஸ்தான்ல இருந்து நாங்க வந்து தனியா பிரிஞ்சு போறோம் சொல்லிட்டு சுதந்திரமா நாங்க அறிவிச்சுக்கிறோம், எங்களுக்கு சுதந்திரம் தான் வேணும் சொல்லிட்டு வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவங்க தலைமையில வந்து தனி வங்கதேசம் சுதந்திர நாடு அப்படின்னு அறிக்கையை வந்து 26 மார்ச் 1971 வந்து அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. இதனால வந்து பாகிஸ்தான் ரொம்ப கடுங்கோவம் ஏற்பட்டு வந்து அங்கிருந்து ஆர்மி மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாம் வந்து கிழக்கு பாகிஸ்தான்ல அனுப்புறாங்க. இதனால வந்து கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்க பல பேர் வந்து அகதியா வந்து இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைகிறாங்க. இதனால வந்து இந்தியா வந்து என்ன செய்யுது, இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட ரஷ்யா கிட்ட எல்லாம் போயிட்டு இது மாதிரி பாகிஸ்தான் அதில் நடக்கிற ப்ராப்ளத்தை வந்து சொல்றாங்க. இதனால வந்து பாகிஸ்தான் என்ன செய்யுது, இந்தியா மேல வந்து போர் தொடுக்குது. இந்தியாவும் பொறுத்தது போதும்டா சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த போர்ல வந்து ஈடுபடுது. கடுமையான போர்ல வந்து பாகிஸ்தான் வந்து தோல்வி சந்திக்குது. அதுக்கப்புறமா 1971 டிசம்பர் 16 வந்து முதல்ல வந்து வங்கதேசத்தை ஒரு சுதந்திர நாடா வந்து யார் அங்கீகரிக்கிறானா நம்ம இந்தியா தாங்க. அப்புறமா வந்து அந்த நாட்டுல வந்து தேர்தல் நடத்தப்பட்டு வந்து அந்த நாட்டோட முதல் சுதந்திரத்துக்கு போராடின ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவங்க தலைமையில வந்து ஆட்சி அமைக்கப்படுது. அவர் வந்து அந்த நாட்டுடைய முதல் அதிபராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவருக்கு வந்து 5 குழந்தை பிறக்குதுங்க. அந்த 5 குழந்தையில வந்து மூத்த பெண் குழந்தை தான் வந்து நம்ம ஷேக் ஹசீனா. இவங்க வந்து அந்த நாட்டோட 2வது பெண் அதிபருங்க. இவங்க வந்து எப்ப பிறகுறாங்கன்னா 1947 செப்டம்பர் 28, அதாவது நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட அந்த 1.5 மாசம் அந்த டைம்ல வந்து இவங்க வந்து பிறக்குறாங்க. இவங்க
அப்புறமா இவங்க அப்பா மாதிரி இவங்களுக்கு வந்து அரசியல்ல வந்து ஈடுபாடு வந்து இவங்க வந்து அரசியல்ல வராங்க. 1996 டு 2001 இந்த காலகட்டத்துல வந்து ஷேக் ஹசீனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரைம் மினிஸ்டரா பதவி ஏத்துக்கிறாங்க. கண்டினியூவா 5 வருஷம் பண்றாங்க. அதுக்கப்புறமா பல ப்ராப்ளம் இதெல்லாம் ஏற்படுது. இதனால வந்து 2009 டு 2024 வரைக்கும் ஷேக் ஹசீனா அவங்களே வந்து பங்களாதேஷை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த டைம்ல தான் இவங்க அப்பா மாதிரி இவங்களும் ஒரு பிளான் கொண்டு வராங்க. இவங்க அப்பா என்ன பிளான் கொண்டு வந்தாருன்னா, ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அந்த நாட்டு சுதந்திரத்துக்குலாம் யார் யார் போராடினாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அரசாங்க வேலை இது மாதிரி வேலையெல்லாம் வந்து 30% வந்து இடஒதுக்கீட்டை வந்து கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய சுதந்திர போராட்டத்துக்கு போராடின அவங்க பையனுக்கும் வந்து அந்த ரிசர்வேஷனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஷேக் ஹசீனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து அவங்க பேரனுக்கும், அதாவது தாத்தாவும் கவர்மெண்ட் வேலை சுதந்திர போராட்டத்துக்கு போராடினா அவருக்கு கொடுக்கலாம், ஏதோ அவர் பையனுக்கு ஓகே கொடுத்தது ஓகே, அவருடைய பேரனுக்கும் கொடுத்த உடனே பங்களாதேஷ்ல வந்து இது என்னடா ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இளைஞர்கள் மத்தியிலையும் காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க மத்தியிலையும் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. என்னடா அப்ப தாத்தா இவனுங்க எல்லாருமே கவர்மெண்ட் வேலையில இருப்பானுங்க, நம்ம எல்லாம் என்னடா பண்றது சொல்லிட்டு இளைஞர்கள் மத்தியிலயும் அங்க இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க மத்தியிலயும் வந்து ஒரு பெரிய எழுச்சியா வந்து ஏற்பட்டது. இதனால வந்து ஷேக் ஹசீனா அவங்க ஆட்சிக்கே ஆபத்தாகவும் விளைஞ்சிடுச்சு. நேத்து வந்து ஷேக் ஹசீனா வந்து தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு கடைசியில வந்து அவங்களுடைய நட்பு நாடு பங்களாதேஷோட நட்பு நாடான நம்ம இந்தியாவில் வந்து ஷேக் ஹசீனா அவங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. இந்த நிலையில தான் அந்த நாட்டோட கிட்டத்தட்ட வந்து ஒரு தேச தந்தை மாதிரி இருந்த அந்த நாட்டு சுதந்திரத்துக்கு போராடின ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவங்களுடைய சிலையெல்லாம் வந்து அகற்றப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் வந்து அந்த நாட்டோட ஆர்மி வந்து அந்த நாட்டோட ஆட்சியை வந்து கைப்பற்றிருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து இந்த தென்கிழக்கு ஆசியாவில் வந்து இதே மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருக்கு கொஞ்சம் வருஷமாவே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்ரீலங்காலையும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டது. இப்போ வந்து நம்மளுடைய நட்பு நாடான பங்களாதேஷ்லயும் வந்து இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. இதை வந்து இந்தியா வந்து நல்லா உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கு. ஏன்னா உலகத்துல இப்ப இருக்க ரொம்ப டாப் 10 பவர்ஃபுல்லான அதே மாதிரி மிலிட்ரியா இருக்கட்டும், எக்கானமி அந்த பொருளாதாரத்திலயா இருக்கட்டும், இந்தியா வந்து இப்போ வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. இதை வந்து உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டும் வருது. இவங்களுடைய பிரச்சனையை வந்து இந்தியா வந்து சால்வ் பண்ணுமா? அதே மாதிரி வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் அவங்களுக்கும் வந்து போர் போயிட்டு இருக்கு. இதை வந்து இந்தியா வந்து சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு துருக்கியோட முக்கியமான ஒரு அமைச்சர் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க.